ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு vlog. இந்த பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணி தேர்வானது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் மற்றும் சிறை காவலர், அதுக்கப்புறம் தீயணைப்புத்துறை பதவிகளுக்கான தேர்வு வந்து நடத்த போகிறோங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அறிவிப்பு தேதி எப்போ தொடங்கணும் பார்த்தா 21/8 வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்போ தொடங்க போகுதுன்னா 22/8 தொடங்க போகுது. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 21/9 முடியுது. எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 11ஆம் மாதம் எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது. இதில் டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3644 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தனியாக ஒரு 21 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2ஆம் நிலை காவலுக்கு வந்து 2833 வேக்கன்சி மொத்தமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 180, அதே மாதிரி தீயணைப்புத்துறையில் வந்து 631. இந்த தீயணைப்புத்துறையில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான சீட்ஸ் வந்து வேக்கன்சி வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் நீங்கள் PSTM சர்டிஃபிகேட் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் தமிழ் வழியிலேயே படிச்சுருந்தீங்கன்னா அதுக்கான சில ஒதுக்கீடு வச்சுருக்காங்க. அப்புறம் முன்னாள் இராணுவ வீரர்கள், அதுக்கப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கான சிறப்பு ஒதுக்கீடு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த இது கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,200லேருந்து 67,100 வரைக்கும் இருக்குங்கிற மாதிரி இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து 10வது நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையாக ஏதாச்சும் ஒரு இதில் வந்து டிப்ளமோ அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருந்தால் ஓகே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணலாம், எந்த வயசுலேருந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். பிசி வந்து 18லேருந்து 28 அந்த மாதிரி வரிசையாக ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இதே ராணுவ தான் 47 வயசு வந்து நிறைவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஏஜுக்குள்ளே அது வருதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் வேக்கன்சியும் பிரிப்பாங்க. இது அடிப்படையில் தான் வேக்கன்சியை போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தேர்வு வந்து எப்படி நடக்கும் அதை தான் இப்போ நான் பார்க்கணும். இதில் பார்த்திங்கன்னா தேர்வு தமிழ் மொழி தகுதி தேர்வு ஃபஸ்ட்டு நடத்துவாங்க. இதில் மொத்தம் 80 மார்க்கு, 80 கேள்வி இருக்கும், 80 நிமிடம் இருக்கும். அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு மார்க்குங்கிற விதத்தில் இருக்கணும். இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் 40%, அதாச்சும் 32 மார்க் எடுத்தால் தான் நீங்கள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்த இதுக்கு போவீங்க. இது வந்து OMR ஷீட்டில் தான் எழுதுகிற மாதிரி வரும். அடுத்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வு. இதில் 45 மதிப்பெண் இருக்கும். 45 கேள்வி வந்து கேட்பாங்க. இது உளவியலிருந்து பார்த்திங்கன்னா 25 கேள்வி, அதே மாதிரியே பாட்டாக பிரிச்சிருப்பாங்க. இதுலேயே ஒரு கேள்விக்கு 1 மார்க்கு தான். மொத்தம் 70 மதிப்பெண், 70 வினா. இதுவும் 80 நிமிடம் தான். 1 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த இது நடக்கும். இதில் நீங்கள் பாஸ் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 25, அதாவது 35% நீங்கள் எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா OC, அதுக்கப்புறம் BC, BCMக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து குறைஞ்சபட்சம் 170, பெண்கள் வந்து 159 இருக்கணும். அதே மாதிரி ST, ST அவங்க பார்த்திங்கன்னா 167 பாய்ஸு, 157 வந்து கேஸ் இருந்தால் போதும். அடுத்து மார்பக அளவு, இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான். சாதாரண நிலையில் வந்து 81 இருக்கணும். அவங்க மூச்சு இழுக்கிறப்ப 5 சென்டிமீட்டர் விரியணும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து 1500 மீட்டர் தூரத்தை வந்து 7 நிமிஷத்துலேருந்து அது வந்து ஓடி கடக்கிற மாதிரி பார்க்கணும். இதே பெண்களாக இருந்தால் 400 மீட்டர் வந்து 2 நிமிஷம் 30 வினாடிக்குள்ளே போகணும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு வந்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்தா கயிறு எழுதல், அடுத்து நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட ஸ்டார்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. நீங்கள் இத்தனை மீட்டருக்குள்ளே தாண்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ஸ் கிடையாது. இதுக்கு மேலே தாண்டிங்கன்னா கொஞ்சம் வந்து 4 ஸ்டார், அதுக்கும் மேலே போனீங்கன்னா 6 ஸ்டார் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.